எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இந்த ஒரு பாக்ஸரை கண்டிப்பா பார்த்திருப்போம். இவரோட கதை உங்க யாருக்காவது தெரியுமா? இவரோட பேரு தான் பிரிச்சர்ட் கோலோன். இவர் பண்ண அந்த 16 பாக்ஸிங் மேட்ச்லயுமே 16லயுமே வின் ஆயிருக்காரு. 13 நாக் அவுட் பண்ணிருக்காரு. அதாவது தோல்வியே இல்லாம போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு. 2015ல ஒரு ஃபைட் நடக்குது. டெரல் வில்லியம்ஸ் கூட போட்ட அந்த ஒரே ஒரு மேட்ச் தான் இவரோட வாழ்க்கையை தலைகீழா மாத்த ஆரம்பிச்சது. ஃபைட் நடக்கிறப்ப ஆப்போனன்ட் அவரோட பின்பக்க தலையில பயங்கரமா பஞ்ச் பண்ணிருக்காரு. இது இல்லீகல்னு அவருக்கே தெரியும். பிரிச்சர் பல தடவை சொல்லியிருக்காரு ரெஃப்ரி கிட்ட, பேக் ஆஃப் த ஹெட்ல என்ன அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கண்டினியூவா ஃபைட் தொடர்ந்து போயிருக்கு 9th ரவுண்ட் வரைக்கும். அந்த நேரத்துல பிரிச்சருக்கு டிசினஸ் ஆகி சரியா பேலன்ஸ் கூட எல்லாம் போயிருக்காரு. லாஸ்டா ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தொடர்ந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கொலாப்ஸ் ஆகி அங்கே கீழே விழுந்திருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரோட பிரெயின்ல சிவியரா ப்ளீடிங் ஆயிருக்கு. எமர்ஜென்சியா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவரு 221 நாள் கோமால இருந்திருக்காரு. ரிங்குக்குள்ள எதிராளியை நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு நடக்க கூட முடியாத நிலைக்கு மாறி இருக்காரு. அவர் ஃபேமிலி மட்டும் தான் அவரை இன்னும் விடல. கிட்டத்தட்ட 11 வருஷமா அவர் கூட இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பிரிச்சர்ட் கோலன் 33 வயசுல இன்னைக்கு இறந்திருக்காரு. ஒரு ஃபைட்ல தோத்துதான் அவரோட கெரியரே முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஃபைட்னால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. பாக்ஸிங் சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். அதை ரிங்குக்குள்ள வாங்குற ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஒவ்வொரு உயிர் இருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ் சாம்ப். உன்னோட ஃபைட் முடிஞ்சிருச்சு. ஆனா உன்னோட கதை இப்பதான் உலகம் முழுக்க பேச ஆரம்பிச்சிருக்கு.